நம்மளே பார்த்தீங்கன்னா ஐயோ யாராவது போலீஸ்காரன் அவனை கூப்பிட்டு வேறு நேரமே கிடைக்காதா, நான் பேசிகிட்டு இருக்குன்னு கூப்பிடுவியா? அதாவது நம்ம இதில் போலீஸ்காக நான் பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக, இதை கட்டடிச்சிட்டேன். இல்லை நான் வந்துட்டு பேசின இந்த வீடியோலேயே நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் எடுக்கலை. அவன் தான் என்னை கூப்பிட்டான், டே சீக்கிரம் வாடா, நான் பீச்சில் குளிச்சுட்டு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டான், டே இன்றைக்கி நீ வரவே இல்லையேடா அப்படின்னு கூப்பிட்டான். பிச்சுக்கார பையில எத்தனை தட்டிட்டு என்ன கூப்பிடு, அவன் வரேன். ஏன்டா இந்த இடத்துல போய் ஸ்டேஷனை வச்சேன், என் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கலாம்ல, நான் வீட்டுக்கு வந்து அப்படியே ஒன்று பார்த்துக்கோல. பிக்காளி பையில, ஐயோ அட பிக்காளி பையில, உனக்கு இப்போ என்ன வேணும்? டே சொல்கிறா, உன் பாஸ் எங்கடா? உள்ளே இருக்கான், போய் பாரு அப்படின்னா. ஓகே, அதாவது டே என்னடா வேணும்? சொல்கிறா, உன் பாப்பா கிட்ட முடியா? சொல்கிறா. அதாவது இவன் காதல் தான் சொல்லுவானா? ஓகே, அதாவது அவன் என்கிட்ட ஒர்க்க சொல்லிட்டாங்க. இந்த கார் வேண்டாம், வேறு நல்ல கார் போலீஸ் கார் இருக்கான், அதை எடுத்து போட்டான். அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னு நான் சொல்கிறேன், அது காதில் தான் சொல்லுவானா? அதாவது போலீஸ் ஆகணும்னா நீ இப்போ ஒரு திருடனை பிடிக்கணும், அந்த திருடன் நீ இப்போ பிடிச்சி என்கிட்ட கொண்டு வந்து அவனை ஜெயிலில் போடு. அப்புறம் இன்னொரு டாஸ்க்கு, அவன்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்கும்போது இமெயில் மெசேஜில் வந்துடும்ன்றான். ஆனால் இன்னொரு டாஸ்க்கு சொல்லிட்டேன், நான் வந்து அவங்ககிட்ட மெசேஜ் இருந்தேன், ஆனால் அந்த டாஸ்க்கு சொல்லிடுறேன். அங்கே ஒரு ரேம்ப் மாதிரி இருக்கா, அங்கே தான். ஓகே, எங்கே என்னடா இது என் கார் மேலே போலீஸ் அப்போ இல்லைடா எங்கே அவன் என் கார் மேலே அவன் கார் மாதிரி என் காருக்கு அடியில் வந்துட்டாங்க. நில்றா டே உன்னை இன்னைக்கு உன்னை ஏங்க அதுக்குள்ளே நான் மூஞ்ச கொஞ்சோண்ட பார்த்தேன். ஆமாம், இவன் எதுக்கு கொஞ்சம் உள்ளே போய் வந்துருக்கான்? இருங்க, அவன் வருவான்ல, அவனை ஏற்றே தீரணும். வாடா வா ஷா ஓடுதுரோ நில்றா டே, ஒன்று பிடிச்சி கொடுத்தாதான்டா ஐடியா. ஓகே டே நில் தம்பி, நீ என்னன்னா நானே உனக்கு காசு தேடித்தரேன் தம்பி. இப்போ என்னங்க அவன் கார் உடையவே முடிக்குது, என் கார் தான் டோர் போகுது. ஐயோ எங்க அவன் நிறுத்திட்டான், மெதுவாக போய் அவனை பிடிச்சிடலாமா? ஓகே, இல்லை நம்ம இப்படியே போனால் நம்ம அப்புறம் வண்டி பின்னாடி இருக்கும், நம்ம விட்டு போவோம், அப்புறம் ஓடிடுவோம். நம்ம இங்கேருந்து சைலண்ட்டாக கார் எடுத்துகிட்டு ஓடாதா டே கொலையாக பண்ணுற. இல்லைங்க அவன் சாகலை வேறு வழியே இல்லை, இவனை பிளாக் பண்ணி தான் ஆகணும். பண்ணிட்டேன். மக்கா இருறா, உன்னை ஃபஸ்ட்டு கார்லேருந்து வெளியே எடுத்து என் போலீஸ் காருக்குள்ளே போடுறேன். வெளிவா. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா அவனை போலீஸ் காருக்குள்ளே அந்த டோர் வழியாக அனுப்பிட்டேன். அவனை கையிலலாம் எடுக்க எனக்கு பிடிக்காது, இது இங்கே ஒரு டோர் இருக்கா, இது வழியாக அவனை அனுப்பிட்டேன். ஓகே வாங்க, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனை விசாரிக்கலாம். இப்போ என்ன ஓட்டம் காருக்கு டேமேஜும் ஆகலை, என் காரு ஐயோ என்னடா டோர் போட்டுக்குது. இந்த டோரை போய் சரி பண்ணும். எங்கே அவனை மாதிரியே கார் வச்சுருக்கானுங்க, அவன் மட்டும் இதுக்குள்ளே பூண்டானா கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. சப்பா 3 நிமிஷம் இவனை பிடிக்கிறதுக்கே வீணாக போச்சு. எப்படி மாஸ்டர் டிரைவரா? ஓகே, தேவேர வினமே ஒன்றும் இல்லை, அது பாட்டு பாடன்னு நினச்சேன், பாட்டுக்குன்னு மறந்துருச்சு. ஓகே டே சொல்லுடா சொல்லு, கேட்க மாட்டான்ல, இது ஒன்று ஸ்கிட்டி பாம்பு போட்டு கொள்கிற. இனி ஸ்கிட்டி பாம்பை கூட படுப்பல்ல, நீ கட்டில் படுத்தாலே வெடிக்கிற மாதிரி செட் பண்ணுறேன். என்ன பார்க்குற? உண்மை சொன்னால் நான் உன்னை இப்போ கொலை பண்ண போகிறேன்டா. ஹா மண்டையாட்டம் இரு, மண்டையிலே ஸ்கிட்டி பாம்பு போடுறேன், செத்து போடா. ஹா ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரிமோட்டை வீட்டிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ விடுங்க. ஓகே, 2வது டாஸ்க்கு அந்த வாட்ரு போடும், அங்கே என்ன சம்பவம் நடக்க போதோ. ஐயோ வெளியே வந்து ஒரு சம்பவம் கரெக்டாக வரானே, சம்பவம்னு சொல்ல மாட்டேன். அட பாவி, அது எங்கே அப்புறம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏதோ கருப்பு கலரில் மின்னுது பாருங்களேன், அந்த தென்னை மரத்துக்கிட்ட.
இப்போவே போய் பார்க்குறேன். அதுதான் அந்த இடமா இருக்கும். அடச்சை போலீஸ்கார எங்கே அந்த ரேம்ப் இங்கே தான் இருக்கே. ஓகே வாங்க போகலாம். ஓகே இங்கே தான் ரேம்ப் இருக்கும். என்னங்க ரேம்பை காணும்? அட பிக்காலி பயில இந்த இருக்குங்க. இந்த அங்கே ஒரு ப்ளூ கலர் கண்டெய்னர் இருக்குல்ல, அதை பார்த்தா இங்கே மேமே. ஓகே வாங்க போவோம். இங்கே செக் பாயிண்ட்லாம் இங்கே இல்லை, நம்மளாக தான் போகணும். நம்ம இது ஒரு தாச்சும் விளையாடுறது செக் பாயிண்ட் வச்சு விளையாடுவோம். செக் பாயிண்ட்னு வேறு இல்லை, சேவ் தான், சேவ் அண்ட் லோடு. அதுதான் செக் பாயிண்ட் நமக்கு. ஓ வந்துருந்த கால்காரன் அடடா புது மட்டை கட்டி ஆட போகிறேன். டே எனக்கு லக்கடிங்கடா வந்தேன்டா பால்காரன் அடடா புது மட்டை கட்டி ஆட போகிறேன். சா கொஞ்சம் வேகமாக வந்திருக்கணும். பரவாயில்ல நான் ரிவர்ஸில் போய்க்கிறேன். ஓகே வெயிட் பண்ணிட்டாகணுமா? வந்தேன்டா பால்காரன் அடடா புது மட்டை கட்டி ஆட போகிறேன். பாட்டு பாடினா மட்டும் மேலே வருது. ஒரு பாட்டு நல்லா இல்லையோ காய்ஸ்? நான் பாடின பாட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே 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 எங்க நல்ல வேலைங்க நான் ஆப்ரேட் பண்ணுறேன். கவாசிக்கிட்ட என்ன நினச்சேன் நீ? பச்சை குழந்த அறிவில்லாதது நான் நினச்சேன். ஏங்க கவாசிக்கியில் பின்டர் தான் மெயினே. முறுக்குன்னா அது முறுக்கும், பிரேக் போட்டால் பிரேக் பண்ணும். முன்டர் வெறும் டம்மி, சும்மா அது உருளும். பின்டர் உருண்டா இப்போ அங்கே உள்ளே போயிடுச்சா. நான் பின்டர் ரிவர்ஸில் எடுத்தால் வந்தோடு பார்த்தா இல்லை தெரியும். அப்பா எப்படியோ அங்கேருந்து நான் கிராஸ் பண்ணிட்டேன். என்னாச்சு ஏறியாச்சு. இங்கே தானேங்க விழுந்தேன். வந்தேன்டா பால்காரன் அடடா புது மட்டை கட்டி ஆட போகிறேன். ஆமாம் நான் எதுக்கு இந்த பாட்டை பாடுறேன்? அட பாவிங்களா. ஓகே இதுக்கு மேலே நான் கிராஸ் பண்ணிட்டேன். வாங்க இதுக்கு மேலே நான் ஓடியே தான் போவேன். டக்குன்னு ஜம்பை கொடுத்துட்டீங்க டெப்பிக்காலி பசங்களா. ஓகே இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட நான் ஒரு பவரோட என்கிட்ட சூப்பர் ஜம்ப் பவர். இப்போ பாருங்கள் ஜம்பை மட்டும். ஏஹே வந்தேன்டா பால்கா அப்பா. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் கனெக்ட் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. இதை விட வேலை வீடியோ சந்திக்கும் விட படிக்கிறது நான் உங்களின் வினிதா.